காலை வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ஜூடியஸ் எபிசோட் 2ல் சப்பாத்தி சன்னா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. இது கூட ஆலிவ் விதை ஃப்ளாக்ஸ் சீடுன்னு சொல்லுவாங்க, இதை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது 1லேருந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு மாவுக்கு ஏற்றபடி போட்டுக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நார்மல் வாட்டர் போட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சைட் பை சைட் நான் சன்னா கிரேவிக்கு வெங்காயம் வதக்கிக்கிறேன். கூடவே பச்சை மிளகா போட்டு இது கூடவே கொஞ்சமாக தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து சன்னா கிரேவின்றதுனால நம்ம பேஸ்ட் பதத்துக்கு தான் அரைப்போம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இது கூடவே கொஞ்சமாக மஞ்சாத்தூள் அண்ட் தென் தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் உப்பும் மஞ்சாத்தூளும் போட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இது பாருங்கள், ஒரு 5 to 10 minutes நல்லா வதக்கிக்கங்க. நீங்கள் வதக்க தான் உங்களுக்கு சன்னா நல்லா டேஸ்ட் வரும். நல்லா வதக்கினே இருங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நீங்கள் வதக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். எடுத்து இதை ஆறட்டும். இப்போ பாருங்கள், சைட் பை சைட் நான் சப்பாத்தி மாவும் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இது ஒரு 5 minutes அப்படியே ஒரு 5 to 10 minutes அப்படியே இதுவாகட்டும். மேலே காயாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் இது பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கிரேவி பண்ணலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு மசாலா எடுத்துக்கோங்க. நான் 1லேருந்து 1.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சாத்தூள் எடுத்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் மசாலா போட சொல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மசாலா தீஞ்சிடும். ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி விழுதை இதில் ஆட் பண்ணலாம். இதில் எதுக்கு வெங்காயம் தக்காளி விழுதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோன்னா, அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க கொண்டக்கடலை, மூக்கடலை, எல்லாம் எது வேணால் சொல்லலாம், இது ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம். இல்லை நம்மளோட டம்ளர் அப்படி எதனா எடுத்து அடிப்பாதத்தில் கொஞ்சமாக நசுக்கி விடலாமா, கொஞ்சம் கிரேவி இன்னும் திக்னஸ் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இந்த வெங்காயம் தக்காளி மூக்கல்ல நல்லா கொதிக்க விடுங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி மூக்கல்ல கிரேவி கொதிக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக கிடைக்கும். ஸோ ஒரு 5 to 10 minutes நல்லா கொதித்து கிரேவி உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட எபிசோட் பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் சப்பாத்தி சன்னா கிரேவி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.